திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே கடந்த வகுப்பிலே நாம் 9ஆம் திருமுறையை பாராயணம் செய்தோம். இன்றைக்கு சிவபெருமானுடைய மீண்டும் பெரும் கருணையினாலே 10ஆம் திருமுறையை நாம் அடியெடுத்து தொடுவதற்கு அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இதுகாரும் பொறுமையாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 9 திருமுறைகள் நாம் பாராயணம் செய்து வருகிறோம். ஐயா அவர்கள் கணக்கோடு நாட்களோடு எத்தனை நாட்கள் என்று அந்த அளவீடுகளோடு ஐயா அவர்கள் பேசுவார்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதே ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஐயா சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று கூறி அமைக்கிறோம். ஐயா வாங்க ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். இன்னைக்கு 411வது நாள். ஐயா சொல்வாரு சிவாய. முதலில் 4 பெருமக்கள் துதி. ஐயா படிங்க ஐயா. மாணிக் நடராஜ் ஐயா வாங்க. நன்றி சாமி. சிவபெருமான் சிவசிவா. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றியே, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க ராணியம் படிங்க. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலிய அமுதர், மறுஊரு புருடோத்தம சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர் கீரர் கல்லாடனார், உன் கபில பரணமேயும் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேர்க்கிறாரும், சிவநெறிய திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறிகள் திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து வாங்க திருமுறை கோயில் சென்று அடைதல். காந்திமதி அம்மா வாங்கம்மா. அருள் பெருகு தனி கடன். திருச்சிற்றம்பலம்.
அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்செய்யும் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய கீழ்கடுகு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. நன்றிங்க ஐயா. வாங்க, திருக்கதவும் திறக்க. சிவசெல்வி ராஜசேகரனை அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். ஒற்றுமையாவது நம சிவாயவே. வீடு பேரானந்தத்து. ஆமாங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாள் உற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அறற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் திறந்த போயே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவா திருச்சிட்டோம்ல. நன்றிங்க ஐயா. சிவாயிரம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. வாங்கம்மா, பட்டமாலை வாங்க. திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை வீரனையும் நீயும் நின்னடியார் படி பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தழல் கூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை ஊரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அந்தணன்னாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய் என்று பெருமானை அந்தணனாக காட்டுதல். அந்தணன் என்பது அறவோர், அறவோராவது மனத்துக்கண் மாசிலனாத. அதான் அடியார் பெருமக்கள்னு சொல்றது. அந்த அடியார் பெருமக்களில சுந்தரமூர்த்தி நாயனார் வாயிலாக காட்டிய 63 நாயன்மார்கள். அதுல திருமுறை ஆசிரியர்கள் 7 பேரு. நமக்கு 4 தெரியும். அதுக்கப்புறம் காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காடவர்கோன், திருமூல நாயனர். திருமூலர் தான் நமக்கு 10ஆம் தந்திரம் கொடுத்த பெருமகனா, திருமூலர் திருமந்திரம். இந்த திருமூல திருமந்திரத்துக்கு எங்க ஐயா பெரிய விளக்கமான ஒரு உரை எழுதியிருக்கார். உரையோட முதல்ல அவர் என்ன சொல்றாரு, திருமூல திருமந்திரம் சிந்தனைக்குரியானதுனால அதுல அந்த அப்பர் சாமி பாட்டை முதல்ல அதை எழுதி தொடங்கிறார். நூன்முகம்னு சொல்லி அப்பர் தேவாரத்துல ஒரு பாட்டு, சிந்திப்பார் மனத்தா சித்தத்தொகை திருக்குறுந்தொகையில அந்த பாட்டை வச்சு அந்த உரையை தொடங்கியிருக்கார். சிந்திப்பார் மனத்தான் சிவன் செஞ்சுடர் அந்திவான் நிறத்தார் அணியார் மதி
முந்திச்சூடிய முக்கண்ணினானடி வந்திப்பாரவர் வானுலகாழ்வரே. பெருமானை சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனை அந்த சிந்தனை தான் வந்தனையாக மாறும். யாரை வந்திக்கணும்? முக்கண்ணானுடைய நெற்றிக்கண்ணுடைய பெருமானை வணங்கணும். நெற்றிக்கண்ணுடைய பெருமானை வணங்கினால் ஆசை தீரும், அன்பு சேரும். அந்த அன்புதான் சிவம். அதை சொன்னவர் திருமூல நாயனார். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்லுவார்கள். அந்த வகையில இந்த திருமந்திர நூல் என்பது ஏதோ ஒரு ஆராய்ச்சி நூல், ஏதோ வச்சு எங்கேயோ ஒரு உட்காந்து உபதேசம் பண்ண படிக்கணும் அப்படின்னு இல்லை. எங்க ஐயா எழுதுறார், திருக்கோயிலுக்கு போக சொல்ல திருமந்திரத்தை கொண்டு போய் படிக்கணும் அப்படின்னு எழுதுறார். திருக்கோயில் செல்வார் திருமந்திர நூல் உருக்கமுடன் கொண்டு சென்று ஓதின் பெருக்க அறம் முதல் 4 அருள் முதலாம் 5 உர அருள்வன் முக்கண் இறை என்று சொல்றார். இந்த திருமந்திரம் 10ஆம் திருமுறையில 9 தந்திரங்களா வகுக்கப்பட்டிருக்கிறது. அதுல முதல் 4 தந்திரம் என்பது அறம் ஆகிய 4 என்பது சீலம், நோன்பு, செறிவு, அறிவு என்கிற அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 உறுதிப் பொருளை சொல்ல வல்லது. அருள் முதலாம் 5 என்பது 5 எழுத்து சிவன் அருள் என்று சொல்லி அந்த சிவாய நம அருள் முதலாம் 5 என்பது சிவாய நம. அது சிவத்தையும் வனத்தையும் அதுக்கப்புறம் யாப்பையும் நடப்பையும் மரப்பையும் குறிக்கிற 5 எழுத்து அருமறையின் அடையாளம். அது பின்னாடி வர 5 தந்திரம் அப்படின்னு சொல்லி அது மொத்தம் 9 அவர் அந்த நூன்முகத்துல இருக்கிற முதல் செய்யுள் அந்த பெரும் விரிவான உரை. நம்ம அதெல்லாம் படிக்கிறது நமக்கு நேரம் இருக்காது. ஏன்னா அதை படிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம திருமுறை தமிழோசையில மற்ற திருமுறைலாம் படிக்க இயலாது. அதனால வெறும் இது மட்டும்தான் நம்ம மூலம் மட்டும்தான் இங்க ஓத போறோம். ஏன்னா இந்த ஓசை தானே. அதனால அதுல இந்த திருமூலர் என்பவர் நந்தி அருள் பெற்ற நான்மறை யோகிகளுள் ஒருவர் என்று சேக்கிழார் குறிப்பிட்டு திருமூல நாயனார் புராணத்தை அவர் சேக்கிழார் பெருமான் எழுதியிருக்கிறார். அவர் அகத்திய முனிவரை பார்ப்பதற்காக அங்கிருந்த பயணமாகி வருகிறார் என்ற போது என்னென்ன தலத்தை தரிசனம் பண்ணி கொண்டு வருகிறார்னு நம்ம சேக்கிழார் பெருமானால சொல்றார். நம்ம பெரியவரம் படி சொல்ல அதை பார்த்தோம். அதில் அவர் என்ன பண்ணாரு, கைலாயத்திலிருந்து புறப்பட்டு பசுபதி நேபாளம் வழியாக வருகிறார். அதுக்கப்புறம் அந்த செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சு நான் போகலாம். அந்த முதல்ல அவரு திருக்கேதாரத்தை கைலாயத்திலிருந்து புறப்பட்டு முதல்ல திருக்கேதாரத்தை வணங்குகிறார். அதுக்கப்புறம் பசுபதி நேபாளத்தை வணங்குகிறார். கங்கை வழியாக வந்து அங்கே அவிமுத்தம் என்ற காசியை வழிபடுகிறார். காசியிலிருந்து திருப்பதம் என்ற ஸ்ரீசைலத்தை வழிபடுகிறார். அதுக்கப்புறம் காலத்தி வருகிறார். காலத்தியிலிருந்து திரு ஆலவன் என்ற திரு ஆலங்காடு வருகிறார். அதுக்கப்புறம் ஏகாம்பரம் என்ற காஞ்சிபுரத்தை வணங்குகிறார். காஞ்சிபுரத்தை வணங்கி கொண்டு திருவதிகை போகிறார். திருவதிகையிலிருந்து திரு அம்பலம் என்று சொல்ற புலியூர் சிற்றம்பலத்தை தொழுது கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இங்க வந்து திருவாவூரில் தங்கியிருக்கிறார். அந்த திருவாவூரில் தங்கி இருக்கிறதுலதான் அவர் அந்த மூலனை பார்த்து அந்த மூலனை உடலிலே புகுந்து இந்த நூலை செய்தார் என்று சொல்கிற போது, இந்த நூலை எப்படி தொடங்கினார் என்று சொல்கிற போது முதல் பாட்டு ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் என்று அதை வச்சுதான் தொடங்குகிறார் என்பது சேக்கிழார் வாக்கு. எல்லாரும் திரும்ப 5 கரத்தனைன்னு சொல்லிடுறாங்க வழக்கமா. ஏன்னா விநாயகர் துதி இல்லாம எதையும் செய்யக்கூடாது. ஆனா திருமூலத்தை ஒரிஜினல் இதுல வந்து அந்த அது பின்னாடி சேர்த்துட்டாங்க அந்த விநாயகராக துதிய. ஆனால் சேக்கிழாருடைய வாக்கினாலே அவர் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் என்றுதான் அந்த நூலை தொடங்கினார் என்று சேக்கிழார் பெரிய புராணத்துல பாடி இருக்கிறார். ஆனால் நம்ம திருமுறை நெறியில சேக்கிழார் வரியில போன ஒன்றவன் ஊன் உடம்பில் பிறவிவிடம் தீர்ந்து உலகத்தோர் உய்ய ஞான முதல் 4 மலர் நல் திருமந்திர மாலை. சேக்கிழார் வாக்குது. பான்மை முறை ஓராண்டுக்கு ஒன்றாக பரம்பொருளை
ஏன எயிறு அணிந்தாரை ஒன்றவன் தான் என்றெடுத்து என்று சுந்தர பெரிய சேக்கிழார் பெருமான் திருமூலர் படத்துல அதை காட்டுகிறார். ஆனா எல்லாரும் 5 கரத்தனையும் சொல்றாங்க. அது விநாயகர் துதி. அது பின்னாலே ஒரு மரபுக்காக சேர்க்கப்பட்டது. ஆனால் அவர் பாடினது ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னொரு பெருமானுடைய புகழை 1 to 8 வரைக்கும் பட்டியலிடுற மாதிரி அந்த பாடல் அமைந்திருக்கும். அதற்கு பின்னாலே வந்த ஞான சம்பந்த பெருமான் அவர் ஒரு பாட்டு விளக்க சொல்லியிருப்பார். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணமூன்றாய் மாறா மறைநான்காய் வருபூதம் அவை 5ஆய் ஆறார் சுவை 7 8 திசைதானாய் வேறாய் உடனானான் இடம் வீழிம் மிடலையேன்னு பாடியிருப்பார். அதனுடைய அது பின்னாடி ஞான சம்பந்த பின்னாடி பாடினது திருமூலர் 8000 ஆண்டுகளுக்கு முன்னே ராமாயண காலத்தில் வாழ்ந்து இந்த நூலை செய்தார்னு அவங்க கால ஆராய்ச்சியெல்லாம் எழுதியிருக்காங்க. ஒரு 3000 ஆண்டு தபம் இருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக தமிழ் 3000 செய்தார் என்று சேக்கிழார் முன்னிய பொருள் மாலை தமிழ் 3000 சாத்தி மன்னிய 3000 ஆண்டு இப்புவி மேல் மகிழ்ந்திருந்து சென்னிமதி அணிந்தார் தம் திருவருளால் திருக்கையிலை தன்னில் அலைந்து. திருக்கையிலைன்னு வந்தவரே இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு மீண்டும் திருக்கையிலேயே போய் சேர்ந்துட்டார் அப்படி என்பது சேக்கிழார் அருளிய திருமூல நாயனார் புராணத்து செய்தி. அந்த செய்தியை உணர்ந்து கொண்டு நாம் என்ன பண்ணோம், ஒன்றாவன் தானேன்னு ஆரம்பிக்கணும். மரபுப்படி விநாயகருக்கு முன்னா 5 கரத்தனை சொல்லி ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் சேக்கிழாருடைய வாக்கில அந்த 5 கரத்தன பாடல் இல்லை, ஒன்றவன் தான் தான் ஆரம்பிக்கிறாரு சேக்கிழார் சொல்றாரு என்று சொல்லி இப்ப நம்ம பாடல்ல வரிசையா படிச்சுட்டு போறோம். முதல் தலைப்பு ஒரு பாயிரத்துல கடவுள் வாழ்த்துன்னு ஒரு 50 பாட்டு பாடியிருக்கார். நான் படிச்சுட்டே போகலாம். நான் நடுநடல் விளக்கம் சொல்றதுக்கான வாய்ப்பு வந்தால், ஏன்னா ஒரு பாடல் எடுத்தா அவர் ஓராண்டுக்கு ஒரு பாடு சிந்திச்சு பாடா அப்ப எவ்வளவு சிந்திச்சு அதை பொருள் சொல்லணும்னு தெரியும். சில பேர் ரொம்ப சொல்லாம சொல்லிடலான்னு சொல்லுவாங்க. ஆனா அதை அவ்வளோ எளிமையான செயலில் அவர் மிகப்பெரிய சித்தர். அதனால ஒரு சொல்லும் எடுத்து சொல்லணும். பொதுவாக திருமந்தத்துக்கு சொன்னா நம்முடைய 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை மாதிரி 4 வரி பாட்டு, ஒரு பாட்டுலயும் 4 சொல் இருக்கும். அப்ப நன்னாங்கு 16 சொல். அப்ப இந்த திருமந்திர நூலை படித்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 16 வகையான பேர்கள் கிடைக்கும் என்று எங்க ஐயா சொல்லுவாங்க. அந்த 16 வகையான பேர்கள் எதுன்னா, உலகியல் நிலையிலே அது கலையாத கல்வி, குறையாத வேலுவோர் கபடு வாராத நட்பு சொல்லும். இந்த அருளியல் நிலையிலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய 16 பேர்கள் ஒழுக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், உபசாரம், உறவு, சீலம், வழுக்கிலா தவம், தானங்கள், வந்தித்தல், வணங்கல், வாய்மையோடு, அழுக்கிலா துறவு, அடக்கம், அறிவோடு, அர்ச்சித்தலாதி, இழுக்கிலா அறங்களானால் இறங்குவான் பணியாளர்கள் என்ற அருளியல் பேர்கள் 16ஐயும் இந்த ஒரு பாட்டிலையும் பெறலாம். ஏன்னா ஒரு பாட்டுல 4 சொல் இருக்கும். அதே மாதிரி 4 வரி இருக்கும். நாங்க 16 வரி. இந்த 16 நமக்கு 16 வகையான பேர்களுக்கு தருகிற அளவுக்கு அந்த ஒரு பாடலையும் ரொம்ப நீள நினைந்து சிந்தித்து ஆண்டுக்கு ஒரு பாட்டாக 3000 ஆண்டு இருந்து பாடினார். அது உண்மையா பொய்யா அப்படின்னா சேக்கிழாருடைய வாக்கு அப்படிதான் சொல்லுது. அதனால சேக்கிழார் வாக்கை விட பெரிய வாக்கு இருக்க முடியாது. நம்புறவங்க அதை நம்பலன்னா அதை பத்தி கவலை இல்லை. அதை பத்தி நம்ம இது பண்ண இல்லை. அதனால அவர் 3000 ஆண்டு இருந்து தமிழ் 3000 தந்தார் என்றுதான் சேக்கிழார் வாக்கு. அதை ஒன்றவன் தானே இரண்டன் என்றுதான் இதை ஆரம்பித்தார் என்று சேக்கிழார் பெரிய புராணத்தை பாடினார். அந்த பெருமாள் நம்ம ஏற்கனவே படித்தோம். அந்த வழியில நின்று நம்ம இதை திருமூல திருமணத்தை பாராயணம் பண்ணலாம். இதை நமக்கு தொகுத்து கொடுத்த சிறப்புக்குரியவர் நம்பியாண்டார். நம்பி அவர் இல்லைன்னா இந்த நூல் நமக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு மாதிரி திருமந்திரம், அதுக்கப்புறம் 11ஆம் திருமண பன்வர்கள்லாம் ரொம்ப முயன்று எடுத்து நம்பியாண்டார் நம்பி தொகுத்து இருக்கிறார். எல்லாருக்கும் தேவார திருவாசகம் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் உள்ள 9, 10, 11 நம்பியாண்டார் நம்பிதான் எங்கிருந்து தேடி எடுத்தார்னு தெரியாது. இதெல்லாம் தில்லையிலேருந்து எடுத்தார். அங்க தில்லைப்படியிலே திருவாசகம் கிடைச்சது. ஆனா இதெல்லாம் எங்கிருந்து எடுத்தார் தெரியல. ஆனால் திருமூல தமிழ் மட்டும் திருவாவடுதுறையில அந்த இதுகடையில இருந்தது. இங்க தமிழ் மண் வாசனை வீசுகிறதுன்னு சொல்லி அந்த கோபுரத்தடையில ஞான சம்பந்தம் சுட்டி காட்டினான்னு சொல்லுவாங்க. அந்த வழியில நின்று திருமந்தத்தை அவர் திருவாவடுதுறை எடுத்திருக்கலாம் என்று சில சொல்லுவாங்க. அதனால ஆவடுதுறை பெருமானை இணைத்து கொண்டு இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதொழுவேன்
கடல்தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை மடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று மக்கில்லையே, அதுவோ உனது என்ற அருள் ஆவடுதுறையின திரு ஆவடுதுறை பெருமானை வணங்கிக் கொண்டு இந்த பாட்டை நம்ம திருமந்தத்தை ஒன்றவன் தானேன்னு தொடங்கலாம். வாழ்க வாழ்க. சேக்கிழார் வாக்காலே. நன்றி நன்றி நன்றி. யார் ஆரம்பிக்க போறதியா? முதல்ல மாணிக்க நடராஜயா வாங்கய்யா, ஆரம்பிங்க. மாணிக்க நடராசனர். சிந்திப்பார் மனத்தான் சிவன். நன்றிங்க சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி 10ஆம் திருமுறை உலகில் நிறைய நீங்க அது 5 பண்ணா பாடிட்டு கூட ஆரம்பிக்கலாம், தப்பு இல்ல. சேர்க்கிற வாக்க ஒன்றை நீங்க அந்த 5 சொல்லி அந்த 5 சொல்லிட்டு ஆரம்பிங்க, தப்பு இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா சிவபெருமானே. 10ஆம் திருமுறை கடவுள் வாழ்த்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் உலகில் நெறியில நம்ம வந்து போயிடுவோம். 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்த நிலம்பரை போலுமெய்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன்ன்றது பொதுவா எல்லா புத்தகங்களையும் முன்னாடி போட்டிருக்கு. ஆனா கடவுள் வாழ்த்துன்னு சொல்லும் போது இதுதான் முதல்ல போட்டிருக்காங்க. திருச்சிற்றம்பலம். ரொம்ப வேகமா சொல்லிட்டீங்களா, கொஞ்சம் நிதானம் சொல்லலாம். விநாயகர் போட்டிருக்கு, அத கொஞ்சம் காப்பு மாதிரி சொல்லுங்க ஐயா. ஆமா, காப்பு செய்யும். ஆமா கண்டிப்பா ஐயா சொல்லுங்க. பாட சொல்றீங்களா அத? ஆமா, இசை தானே இந்த திருமுறை தமிழ் ஓசை தானே அது. 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலுமேற்றனை. 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருமந்தத்துக்கு ஒரு வெட்டு இருக்கு. பொதுவா திருமந்திர முற்றுவதல் போடுறாங்க, அந்த வெட்டு எல்லாம் ஒரே மாதிரி பாடுவாங்க. ஏன்னா மொத்தம் 3000 ஒரே மாதிரி பாட்டு இருக்கும். 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்து நிலம் பிறை போலுமையேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்று அந்த இந்த இசையில பாடுவாங்க. நான் துள்ளல் ஓசை என்ன சொல்லுவாங்க, அதுக்கு அந்த பேர் தெரியல எனக்கு. அந்த ஓசையில அதை பாடுறது மரபு. பெருமான் நந்தி மகன் என்பது, நந்தி என்பது சிவம், நந்தி மகன் என்பது விநாயகன் என்ற வழியில இவர் நந்தி அருள் பெற்றவரால அந்த நந்தி மகனாகிய விநாயகர் வைத்து கொண்டு பாடுதல் என்று ஒரு மரபு. ஆனால் சேக்கிழார் வாக்காலே அவர் தொடங்கினது ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள். இப்ப முதல் பாட ஆரம்பிக்கலாம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் கொணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. சிவபெருமானே சிவசிவா. பெருமான் 1 2 3 4 5 இருக்கிறான். 8 வரைக்கும் அந்த எண்ண அலங்காரத்துல வச்சு இத கடவுள் வாழ்த்து ஆரம்பிச்சிருக்கார். அதற்கு ஈடான பாடல் தான் அந்த திருவிழிமணி ஞான சம்பந்தர் பாடல். அதை வந்து அந்த இதோட யாரா சரஸ்வதி அம்மா இருந்தாலும் அந்த பாட்டை ஈராய் முதல் 1 பாடலாம். அந்த பாட்டு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரஸ்வதி அம்மா இருக்காங்களா? முதல் பாட்டுக்கு தான் விளக்கம். எந்த பாட்டியா? ஈராய் முதல் 1 திருவிழிமலை பாட்டு. திருவிழிமலை தவிர நட்டப்பாடை அது எங்கயா? அது எதுல இருக்கு? முதல் திருமலை 5வது பதிப்பு நான் சொல்றேன். ஒரு ஐடென்டிஃபை பண்ணமா நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த பாட்டு தெரியும்னு நினைச்சேன். முறையா? அது வரேன் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஆமா, நட்டப்பாடை பண்ணல முதல் திருமுறைமா. எத்தனை பாட்டு நான் சொல்றேன், ஒரு நிமிஷம். திருவேழிமலை 11வது பதிகம் சடையார் புனலுடையா. முதல் திருமுறையில 11வது பதிகத்துல 2வது பாட்டு 1 11 2 நட்டப்பாடை பாட்டு. சரி, அப்ப நான் படிச்சிடறேன். அப்புறமா நீங்க எடுத்து வச்சுக்க. அடுத்த முடிக்கும் போது அந்த பாட்டு என்னோட பாடலாம். ஏன்னா பெருமானுடைய அருளை 1 to 8 வரைக்கும் திருமூலர் பாடுறார்.
அந்த திருமூலர் வழியில நின்றுதான் இந்த ஞானசம்பந்த வாக்க சொன்னாருன்னு சொல்ல. ஏன்னா ஞானசம்பந்தர் பிற்காலத்துல வந்தவர் திருமூலருடைய அந்த வாக்க வச்சுதான் இந்த பாட்டை சொன்னாருன்னு பொதுவா சொல்லுவாங்க. அதனால அந்த பாட்டை சொல்லான்னு. ஈராய் முதல் ஒன்றாயிரு பெண்ணான் குணமூன்றாய் மாறாமறை நான்காய் கருபூதம் அவை ஐந்தாய் ஆறார் சுவை ஏழோடிசை எட்டு திசைதானாய் வேறாய் உடனான இடம் விழிமிழலையே. அந்த நட்டபாடல பண்ண இந்த திருமத்த முதல் பாடலுடைய விளக்கமாக அதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்கன்னு சொல்லி அடுத்து ரெண்டாவது திருமூலர் வந்து ரெண்டாவது பாட்டு. இப்படி நம்ம கடவுள் வாழ்த்து படிச்சுட்டே போவோம். சுத்தமா படிப்போம். ஏதாவது விளக்கம் இல்லை அதை வந்து நம்ம தனியா வச்சுக்கலாம். ஏன்னா நிகழ்ச்சியில பாட்டு எதுல இருக்குங்க? திருவிசைப்பாவா? இல்லம்மா, முதல் திருமுறையில 11ஆம் பதிகத்துல ரெண்டாவது பாட்டுமா. நட்டபாடை பண்ண முதல் திருமுறை ரெண்டாவது 1, 11, 2. குறிச்சி வச்சுக்கிறதுக்காக கேட்டேன். குறிச்சிதார சொல்றது. சைவ சித்தாந்த கிளாஸ் இத முதல்ல சொல்லுவாங்க. பெருமான் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான் என்றதை சொல்லுகிற போது சித்தாந்த பாட வகுப்புல இந்த பாட்டை சொல்லி சொல்லி இந்த பாட்டுக்கு அடிப்படை எதுனா திருமூலர் அருளிய இந்த திருமந்தத்தை முதல் பாதம் தான் இதுக்கு அடிப்படைன்னு சொல்லுவாங்க திருவாரூர் மடத்துல. அதனால நான் சொல்லி காட்டினேன். வேற ஒண்ணு நான் சித்தாந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா சொல்ல கேள்வி. திருமந்திரத்தை இந்த திருமந்திரத்தை சேமலம்மா வந்துக்கிறாங்க, பாட வைக்கலாமா? முதல் பாட்டை யார் வேணாலும் பாடல. இதுல அந்த அம்மா கூட அந்த பாட சொல்லுங்க. சிவபெருமான ஆமா, நீங்க பாடி காமிங்கம்மா. சாமலம்மா வாங்க. சிவபெருமான திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஒன்றவன் தானே இருக்கீங்களா? வாங்க. சிவாயனம் வாங்க. இது எல்லாருக்கும் உரியது தானே. கண்டிப்பா 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 கண்டிப்பா. யார் வேணாலும் பாடல. இதுக்கிட்ட கேள்வி இதுக்கிட்ட பர்மிஷன் விடுவால. பர்மிஷன் வந்து சிவபெருமான் கொடுத்து இப்ப இந்த நூலை யார் பாடுறது? திருமூலர் பாடுறார், சிவபெருமான் கேட்கார், நாம் வாய அசைக்கிறோம். அவ்வளவுதான். நான் பாடுறேன் நீ பாடுறேன் என்பது அல்ல. சரிங்க. அம்மா இருக்கீங்களா? சேமலம்மா இருக்கீங்களா? வாய்ப்பு இருக்கா? சரிங்க. சிவபெருமான் ஒன்றவன் தானே அப்படின்றதுக்கும் நீங்களும் விளக்கம் சொல்லிடுங்க ஐயா. சரஸ்வதி அம்மா அந்த விளக்கம் தான் அந்த ஞான சம்பந்தர் பாடுதான் அதுக்கு விளக்கம். புரியுதா உங்களுக்கு? சரஸ்வதி அம்மா முதல் பாட்டு பாட சொல்ல அந்த ஞான சம்பந்த பாட்டு கூட நான் விளக்கம் சொல்றேன். அதை சொன்னாலே இந்த இதுக்கு தானே விளக்கம் வந்துடும். கண்டிப்பா கண்டிப்பா. சரஸ்வதி அம்மா அம்மா வந்துட்டாங்க பாருங்க. அம்மா வந்துட்டாங்க. வாங்க ஐயா. நான் புக் எடுக்கிறேன். புக் எடுக்கல. நீங்க பாடுங்க ஐயா, நான் பின்னாடி வந்துடுறேன். புக் எடுக்கிறேன். திருவிசைப்பா முடிஞ்சிச்சுமா. நேத்தோட திருவிசைப்பா திருப்பலாண்டு பாடி நேற்று திருப்பலாண்டு பாடி முடிச்சிட்டோம். எந்த எம்பிரான்னு நேற்று பாடி முடிச்சிட்டோம். இன்னைக்கு திருமூல திருமணம் 411வது நாள். திருமூல 10ஆம் திருமணம் ஆரம்பிக்கிறேன். ஐயா வீட்டுக்கு போயிட்டு எடுத்து வைக்கிறேன். 10ஆம் தேதி தைப்பூசம் அன்னைக்கு நம்ம திருக்கோவையார் முடிச்சுட்டு ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்து திருவிசைப்பா ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 10ஆம் தர்மம் ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கு 9ஆம் தர்மம் ஆரம்பிச்சா இன்னைக்கு 10ஆம் தர்மம் ஆரம்பிக்கிறோம். சரஸ்வதி அம்மா பாட சொல்லுங்க. பாடுங்கம்மா. தானே இரண்டவன் அருள் ஒன்றவன் தானே இரண்டவன் அருள் நின்ற நன்மூன்றினுள் நான் குணர்ந்தான் ஐந்து வென்ற நன்னாறு விரிந்த நன்கேழும்பர் சென்ற நன்னான் இருந்தான் உணர்ந்தே சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தே ஒன்றவன் தானே இரண்டவன் அருள் நின்ற நன்மூன்றினுள் நான் குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தே
இந்த திருமூலர் திருமந்திரத்தை அப்பர் சாமியோட திருக்குறுந்தக மாதிரியே அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி 4 அது 100 பதிகம் மாதிரி 1000 பாட்டு, இது 3000 பாட்டு. ஆனா திருமூலர் தான் நமக்கெல்லாம் வழிகாட்டி. இவங்கெல்லாம் ஞான சம்மதெல்லாம் பின்னாடி வந்தவங்க 7ஆம் நூற்றாண்டுல. இவர் கிமு 6000 நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. அவரு கைலாய மலையிலிருந்து அகத்திய முனிவரை காண இங்கே திருவாவடுதுறை வந்து நின்று நமக்காக வழங்கிய அந்த கொடை. அதுல பெருமான் ஒருவன் தான் அதனால ஒருவன் என்னும் ஒருவன் காண்கின்ற ஒன்றுன்னு காட்டினார். அந்த ஒன்றவன் எப்படி இருக்கிறான்? 2ஆ இருக்கிறான். எப்படி 2ஆ இருக்கிறான்னு தான் ஞானசம்மதர் பாட்டு. ஈராய் முதல் ஒன்ற, எல்லாத்துக்கும் கடைசி முதலும் முடிவுமாக பெருமான் இருக்கிறான். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான், அதான் சிவமும் சக்தியுமாக இருக்கிறான் என்பது 2. அப்புறம் 3 என்பது முக்குணங்கள். அத பெண்ணான் குணம் 3ஆய், அது அறிவு, ஆற்றல், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று சொல்கிற அந்த 3 சக்திகள் அடையாளமாக 3 குணம். அதனால அது அறிவு என்றும் ஆற்றல் என்றும் இன்பு என்றும் சொல்லுவார்கள். அப்படியான 3 குணம். அதாவது ராஜசம், தாமசம், சாத்விகம் என்ற மனிதனோட ஒப்பிடுவாங்க. ஆனா இறைவனுக்கு அந்த அந்த 3 குணம் அல்ல, அவன் என்குணத்தான். ஆனால் இங்கே முக்குணங்களாக பெருமானுடைய இச்சா, ஞான, கிரியா சக்தியா அந்த 3 குணமாக சொல்லுவார்கள் அருளியல் நிலையில பெருமானுக்குரியதான. அப்புறம் மாறா மறை 4ஆய், அவன் மறையிலே 4 மறைகள். 4 மறைகள் பொதுவா வேதம்னு சொல்லிடுவாங்க. ஆனா வேதம் என்பது வேறு. இங்கே 4 மறை என்பது அருமறை 5 எழுத்துன்னு சொல்ற அந்த 4 மறை. அது அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 உறுதிப்பொருளை தருவதனாலே அதை 4 மறைன்னு சொல்றது. அப்புறம் பெருமான் பூதங்கள் 5 பூதங்களா இருக்கிறான். நிலம், நீர், தீ, காற்றான 5 பூதங்களா இருக்கிறான். 6 சுவையா இருக்கான். சுவை என்பது 6 வகையான சுகம். சுவை என்ன சுவை? இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு என்ற 6 வகையான சுவை. நம்ம கசப்பு துவர்ப்புலாம் சாப்பிட்றதுனால நமக்கு நோயே வருது. இனிப்பு காரம் சாப்பிடும், உப்புல உவர்ப்பு இருக்கும், இது இருக்கும். அந்த 4 சுவை சாப்பிட மிச்சம் சுவை விட்டுரும். அதை விட்டதுனால நமக்கு நோய் அடிக்கடி வருது. கசப்பும் துவர்ப்பும் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி வரும், அதனால உடம்பு நோயிலாகலான்னு சொல்லி அந்த 6 சுவையை நம்முடைய முன்னோர்கள் தந்தார்கள். அதனால 6 சுவை, இசை 7, சரிகம பனிசென்ற 7 சுவை, 7 ஓசை, 7 இசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் இருக்கிறான் என்று சொல்லி, அப்புறம் திசை 8 என்று 8 திசைகளா அவன் இருக்கிறான் என்று. அது மணிவாசகர் 10 திசையா காட்டினார். அது என்பது இங்கே பெருமான் 8 திசையா இருக்கான் என்ற வகையில பெருமான் 1ஆய் 2ஆய் 3ஆய் 4ஆய் 5ஆய் 6ஆய் 7ஆய் 8ஆய் இருக்காங்க. ஒன்றவன் தானே 2அவனின் அருள் நின்றனன் 3னுள் 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பர் சென்றனன் தான் உணர்ந்தான் 8. ஒருவன் என்னும் ஒருவனா இருக்கிறான். சிவமும் சக்தியாக 2ஆ இருக்கிறான். இன்னருள் நின்றனன் 3 இச்சா, ஞான, கிரியா சக்தியாக ஆற்றல் என்றும் அறிவு என்றும் இன்பு என்றும் 3ஆக இருக்கிறான். 4 உணர்ந்தார். 4 என்பது அந்த அருமறை 5 எழுத்தாகிய 4. அது நம சிவய, சிவய நம, சிவ 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 என்ற சொல்லி அதை திருமூலர் காட்டுவார். அதுதான் 4 மறை என்று தமிழ்ல சொல்வார்கள். வடமொழியில இருக்கிற 4 மறை என்பது யஜுசாமதனம், அது தேவ வழிபாடு, இது தெய்வ வழிபாடு என்று சொல்லி இந்த 4 மறை என்பது 5 எழுத்துடன் 4 வகையை சொல்லி காட்டுவார்கள். அதுக்கப்புறம் 5 என்பது 5 பூதங்கள், வென்றனன் என்பது. 6 என்பது அந்த 6 சுவையாக நம்முடைய வாழ்க்கை சுவை மூலமாக உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன்னு அந்த 6 சுவையை நம்ம சுவைக்கணும். அப்பதான் இந்த உடல் வளரும், இல்லைன்னா நோய் நொடி ஆயிடும். அப்படிக்காக 6ஆக. அப்புறம் 7 அந்த 7 இசை என்றும் அவன் 8 என்பது 8 திசையாகவும் காட்டுகிற அந்த முதல் பாட்டை சேக்கிழார் அதை வச்சுதான் ஆரம்பிக்கிறார். ஒன்றவன் தானே என்ற எடுத்தாலும் காட்டுகிறார். அந்த ஒன்றவன் தானே பாட்டை நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அதற்கு விளக்கம் சொல்ற மாதிரி அமைஞ்சது அந்த திருவேழிமலை பாடல். 1ஆம் திருமுறையில 11ஆம் பதிகத்துல 2வது பாட்டு. ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணமூன்றாய் மாறா மறை 4ஆய் வருபூதம் அவை 5ஆய்
ஆறார் சுவை ஏழோடிசை எட்டு திசைதானாய் வேறாய் உடனானான் இடம்புழிமுழலைன்னு சொல்லி அந்த 8த்துக்கும் 8 வகையான விளக்கத்தை ஞான சம்பந்தப்ப இந்த பாட்டுல காட்டுகிறார்னு சொல்லி காட்டுவார்கள். இந்த பாட்டை பெருமான் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கான்னு அந்த சித்தாந்த கிளாஸ்ல இந்த பாட்டையும் சொல்லி காட்டுவாங்க. பெரிய இதுக்கு வாழ்க்கை சொல்லி இன்னைக்கு முதல் நாளான்ல எல்லாருமே இந்த முதல் பாட்டை எல்லாரும் ஏன்னா ஒன்றா ஆரம்பிச்சாங்கனால இந்த முதல் பாட்டை இன்னைக்கு எல்லாரும் ஆளுக்குற படிச்சிடலாம். நாளையில தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி ஒன்றும் சரி வரிசையா கூப்பிடுங்க. அந்த பாட்டை திருப்பி படிக்கலாம். முதல் பாட்டை மட்டும் இன்னைக்கு ஒரு நாள். நன்றி நன்றி. சரியா படிச்சிடலாம். வாங்க, ரேவதி அம்மான்னு ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க வரல. வாங்க, பட்டம்மாள் படிங்க. திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரட்டவன் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தானைந்து வென்றனாறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தே. ராஜாமா ராணியம்மா கூட இன்னும் பாட்டாங்க. அவங்கள பாட கூட மாட்டேன்றாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களே பாடிடுறாங்க. ராஜா ராணி அவன் போட மாட்டேன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. வாங்க வாங்க, அடுத்து தேவி வெங்கடேசன் வாங்க. ஐயா ராணி அம்மா கூப்பிடுறாங்க, அவங்க பாடிட்டோம் ஐயா. ஏன் சரி படிங்கம்மா. யாருக்கும் குறை வச்சிடக்கூடாதுயா. சிவாயிரமா. ஒன்றவன் தானே இரண்டவனின் அருள் நின்றனன் மூன்றில் நான்குணர்ந்தைந்து வென்றனாறு விரித்தனன் ஏழுமர்வார் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தேட்டு. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி ஐயா. அவளை பாட கூப்பிட்டா அவங்க பாட்டாங்கன்னா அந்த குறை நீங்கடா அவன் பாட்டு பேசாம இருப்போம். நீ அது இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு குறையாவே இருக்குதா பக்கத்துல தானே ஐயா நம்மள பாட கூப்பிடல ஏக்கத்தோட இருக்காங்க. அந்த ஏக்கத்தை போக்கல. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி ஐயா. ஒன்றவனே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்ப சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. திருச்சிற்றம்பலம். இப்ப ராணி அவன் பண்ண ராஜாவா ராஜா எப்படி அவங்களுக்கு மட்டும் தான் கேக்குதா எனக்கு தான் கேக்குது. என்ன யாரும் கூப்பிடுறதுல பாடு நானே பாடிடுறேன்னு அவர் பாடிட்டாரு. வாழ்க வாழ்க. அடுத்த வரிசையா கூப்பிடுங்க. வாங்க, அடுத்தது காந்திமதி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனாறு விரிந்தனன் ஏழ்பச் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. நன்றி. இதுக்கு விளக்கம் தான் இந்த ஞான சம்பந்தர் பாட்டு. முடிவு சொல்ல சரஸ்வதியமா அந்த பாட்டை தேடி எடுத்து வச்சு பாடுவாங்க. 1ஆம் திருமலை 11வது பதிகத்துல 2வது பாட்டு. வாங்க, அடுத்து தாமோதரையா வாங்க. இப்பவே எடுத்துட்டேன் அந்த பாட்டை. எல்லாரும் பாடி முடிஞ்சா கடைசியா அந்த விளக்க பாடல் நீங்க பாடி நிகழ்ச்சி முடிச்சிடலாமா? இறுதியா அந்த பாட்டை பாடி முடிச்சிடலாம். சரிங்களா? வாழ்க வாழ்க. அடையெல்லாம் பாடி முடிச்சுட்டோம். முடிக்கும் போது இந்த பாட்டை பாடி முடிப்போம். சரியா சரியா. நீங்க பாட்டுகள் அந்த பாட்டை பண்றவன் தானே பாடிட்டேன். சரி. அடுத்தது யாரையா? தாமோதரையா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே. ஏழும்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே.
வந்தட்டே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஐயா காஞ்சிபுரம் வந்துட்டீங்களா ஐயா? காஞ்சிபுரத்துல தான் இருக்குங்க. நாளைக்கு அங்க வரலாம் இருக்கு ஐயா. நாளைக்கு அந்த ஐராவதே சுகையில ஆண்டு விழா இருக்காயா? போன வருஷம் போனோம்ல, அந்த ஆனந்தி அம்மா போன் பண்ணாங்க. காலைல ஒரு 11 மணிக்கு வந்து ஒரு நேரம் சொற்பொழி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு ரொம்ப கேட்டாங்க. சரிங்க. அதனால நாளைக்கு அங்க ஐராவதே கோயில்ல நடராஜர் சொல்லிடலாம். ஆனந்தி அம்மா போன் பண்ணி கூப்பிட்டாங்க. சரிங்க, வந்துடலாங்க. 11 to 12 அங்க இருக்க மாதிரி. சரிங்க, வந்துடுறேன். நானும் வரேன். வாங்க. நன்றி. நடராஜர் சொல்லிடுங்க. நம்ம இவர்கிட்ட கணபதி ஆகிட்ட சொன்னா அவரும் வருவார். சரி, வாங்க. அடுத்தது ரயில்வே சித்ராமா. வாங்க சித்ராமா இருக்காங்களா? பாடுங்கம்மா. ஒன்றவன் தானே பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏலம்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்தெட்டே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து சிவசெல்வி அம்மா. வாங்க செல்வி அம்மா. சிவாய. உங்க குரல் நல்லா இருக்குது. ஆனா எக்கோ அடிக்கிறதுனால சரியா ஃப்ளோ இல்லாம விட்டு விட்டு வருது. ஃப்ளோ இல்ல, விட்டு விட்டு வருது. சரியா கண்டினியூட்டி இல்ல அந்த பாட்டுல நீங்க பாடினதுல. கணபதி ஐயா வாங்கய்யா. அடுத்தது லலிதா பாலசுந்தரம். வாங்க. நமச்சிவாய வாழ்க. நாதென்றால் வாழ்க. இவை பொழுது எண்ணெஞ்சில் நீங்களாதான் தாழ்வாழ்க. சிவா அடியார் பெருமக்கள் பாதபோயாம சமாப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாபிர பரிமள மந்திர சந்தன பத்திர புஷ்பாஞ்ச சமர்ப்பியாமி. ரூபதீபம் ஆகாமி. சிவா அடியார் பெருமக்கள் பாதபோயாம் சமர்ப்பியாமி. சிவா சிவாய சிவா. பாதபோயாம் வாழ்க வாழ்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூடினுள் நான் குணத்தன் ஐந்து வென்றனன் ஆறு விழித்தன ஏழம்பர் சென்றனந்த உணரு கெட்டே வென்றனாறு வேந்தன ஏழம்பர் தான் இருந்த குழந்தட்டே. நன்றியா. வணக்கம் சிவா. ஐயா கணபதி ஐயா, நாளைக்கு காலையில நம்ம அந்த ஐராவதேஸ்வரர் கோயிலுக்கு கச்சபேஸ்வரர் ஐராவதேஸ்வரர் கோயில்ல அந்த கச்சபேஸ்வரர் சபையினுடைய ஆண்டு விழாயா. சரி சரி. நான் ஒரு 11 மணிக்கு வரேன். நீங்க முடிஞ்சா வாங்க. எங்க கச்சபேஸ்வரர் கோயிலையா? இல்லையா, கச்சபேஸ்வரர் கோயில் எதிரில் ஐராவதேஸ்வரர். சரிப்பா சரிப்பா. கச்சபேஸ்வரர் கோயில் எதிரில் இருக்குது இல்லையா ஐராவதேஸ்வரர். போன வருஷம் வந்தீங்க. சரிப்பா சரிப்பா. நல்லதுப்பா. நன்றிப்பா. வா.
அந்த ஆனந்தி அம்மா போன் பண்ணியிருந்தாங்க ராஜாம்பேட்டையில இருந்து. நன்றிப்பா சிவா. சரி ரைட், வணக்கம் வணக்கம். வணக்கம் சிவா. அடுத்தது லலிதா பாலசுந்தரம். லலிதா பாலசுந்தரம். லலிதா பாலசுந்தரம் வாங்கம்மா. சரி ஐயா, பாலசுந்தரம் பாரு ஐயா. சிவாயன். அடுத்தது ஷியாமலாம். ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் குணந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. சித்தம்பலம். சிவாய நம்ம. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. லலிதாமா. நமசிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் என்னருள் நின்றனன் மூன்றினில் நான்குணன் தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. லலிதா பாலசுந்தரம் தாத்தா பாட்டி பாடினாங்க. ஆனா பேர பிள்ளைக்கு தான் வர காணும். கிரணம் வரும். ஷியாமலாமா வாங்கம்மா. ஷியாமலாமா புத்தகம் எடுத்துட்டீங்களா? சிவாயனம் ஐயா. வாங்கம்மா. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழ்வும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழ்வும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. சிவாயனம் ஐயா. நன்றி. திருவாசகம் மட்டும் படிக்க. அப்பப்ப இந்த பக்கம் திரும்ப தமிழ் பக்கம் தலை காட்டக்கூடாதா? வந்துடுறேன் ஐயா. வந்துடுறேன். அண்ணா இருக்காரா? அண்ணா இருக்காரா? இல்ல அண்ணா இங்க இல்ல. சரி சரி. இருந்தா பாட சொல்லலான்னு பார்த்தேன். இருந்தா அவரே பாட சொல்லலான்னு பார்த்தேன். சரி சரி ரைட். அடுத்து அப்ப தினமறை தமிழ் பக்கம் 9 முடிச்சுக்கலாம். என்ன 12 வரைக்கும் 10, 11, 12 இருக்கு. இந்த ஆண்டு ஃபுல்லா பாடுவோம். போன ஆண்டு ஃபுல்லா தேவான் திருவாசகம், இந்த ஆண்டு ஃபுல்லா மத்த 4 திருமுறை 9, 10, 11, 12. வாழ்க வாழ்க. அடுத்தது யாரியா? உமாமா வாங்க. குன்றத்தூர் உமா மகேஸ்வரி வாங்கம்மா. திருமுறை தமிழத்துக்கு விதை போட்டவங்க தான். எல்லாம் இறைவன் சித்தம். உங்க கையால போட்டார் சாமி. விதைய உங்க கையால போட்டார். அப்பாவோட கருணை பாடலாம். நம்ம அப்பா அதை ஆரம்பிச்சு வச்சார் நல்லபடியா. நன்றி நன்றி நன்றி. 9 முடிச்சிட்டோம். இறைவனுக்கு நன்றி சொல்வோயா. நம்ம 410 நாள்ல 9 திரு முடிச்சா இன்னைக்கு 10ஆம் திருமுறை பாடுங்க. அவரோட திருவடியை தொடுவோயா. சிவாயனம். திருமூலருடைய திருவடியை தொட்டு வணங்கி ஆரம்பிப்போம். சிவாயனம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றான் ஆறு விரிந்தான் ஏழு உண்பர் சென்றான் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே வென்றான் ஆறு விரிந்தான் ஏழு உண்பர் சென்றான் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. நமச்சிவாயம். நன்றி 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 நன்றி. வேற யாருன்னா? அடுத்து வாங்க நித்திலாமா வாங்க. நித்திலாமா வேதியர் செல்வி. அடுத்தது வந்தவாசி செங்கோல் அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடியிலே வணங்குகிறேன் ஐயா.
அடியேன் பாட்டுங்களா ஐயா இல்ல வேற யாருன்னா இருக்காங்களா அடியாருங்க? ஐயா வந்தவாசி செங்கோலியம்மா படிங்க. அடுத்தது சொக்கம்மாள். வாங்க வாங்க. ஐயா இந்த ஞானபந்த படிச்சிடலாம். அப்புறம் ஐயா இப்பதான் ஐயா போயிட்டாரு, வெளியில சரிம்மா போயிருக்காரு. சரிம்மா சார் நீங்க படிச்சிருங்க. அப்ப நீங்க படிங்க. ஐயாவுக்கு சேர்த்து நீங்க படிச்சிருங்க. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரித்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே வென்றனன் ஆறு விரித்தனன் ஏழும்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. இசையா படி சொல்ல அது வந்து இந்த ஒன்றவன் நின்றவன் வென்றவன் வந்து வென்றவன் ஆறுன்னு படிக்கிறோம். ஆனா சொல்லு எப்படி இருக்குன்னா அந்த அந்த 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பர்னு அந்த இடத்துல கமா போட்டு படிச்சா வென்றது எது 5 புலன்கள், விரிந்தது எது 6 சுவை, அதுக்கப்புறம் 7 உம்பர் என்பது 7 இசை, பெருமான் 8 திசை இருக்கிறார். அதுதான் ஞான சம்பந்த பெருமான் அந்த பாட்டுல சொல்லி காட்டார். திருவெழுமேளை பாட்டுல ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணமூன்றாய் மாறா மறை நான்காய் வரு பூதம் அவை 5ஆய் 6 சுவை 7 திசை 8 திசைதானாய் வேறாய் உடனானான் இடம் இறைவன் ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறான்ற அந்த சித்தாந்த தத்துவம் சேர்த்து சொன்ன இந்த பாட்டுக்கு அதுதான் விளக்க பாட்டுன்னு சொல்லுவாங்க. சரஸ்வதமா அந்த பாட்டை கடைசி அந்த பாட்டை பாடி காட்டுவாங்க. நட்ட பாடம் பண்ணல, கம்பீர நாட்டு ராகத்துல. வாழ்க வாழ்க. சொக்கம்மாள் வாங்க. அடுத்தது மல்லிகாமா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைவரையும் வணங்குறேன் ஐயா. வாங்கம்மா வாங்கம்மா. தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தெட்டே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நீங்க காஞ்சிபுரத்துல இருக்கீங்க? ஆமாங்க ஐயா. முடிஞ்ச நாளைக்கு அந்த ஐராவேசர் கோயிலுக்கு வரீங்களா? கேட்டிருந்தேன் வரேங்க ஐயா. வாங்க வாங்க. நீங்களாம் வந்தா அவங்க அடியாரெல்லாம் 10 வருஷத்தை புண்ணியம் வரேன்னு சொன்னது பெரிய சந்தோஷமா இருந்தது. நீங்க சொல்றதுக்கு முன்ன நாங்க வருவோம் ஐயா கச்சவேசர் கோயிலாக. ஆனந்தி அம்மா போன் பண்ணி சொன்னாங்க. சொன்னீங்களே ஐயா, கேட்டிருந்தேன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி நன்றி. இல்ல உங்களெல்லாம் தரிசித்த புண்ணியம் கிடைக்கல, நேரா பார்த்த புண்ணியம் தானே. குரல் மட்டும் கேட்கறான். நீங்களாம் வந்தீங்கன்னா உங்களெல்லாம் தரிசனம் பண்ணலாம். அடியார் இது எடுத்துக்கூட சீட்டர்ல பார்த்தேன் ஐயா அவங்கள. ஓ சரி. ஆமாங்க ஐயா. அடுத்தது இப்பதான் பாக்கணும், பாக்கிறதுக்கு முடிய மாட்டேன் ஐயா. ஆமா சிவா சிவா. சரி. அடுத்ததுயா சொக்கம்மா. அப்புறம் வேற வாங்க. மல்லிகாமா வாங்க. வேலரசி அம்மா வாங்க. மல்லிகாமா நேசமுடைய அடியவர் இருக்காங்கய்யா. திருச்சிற்றம்பலம். இன்ப ஆதரவு தந்த இனி அடியார்கள் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. 1வது பாட்டு தாங்கய்யா. முதல் பாட்டு. சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு எல்லாரும் முதல் பாட்டை பாடுங்க. நாளை சரிங்கய்யா. திருமூல நாயனார் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் 6 விரிந்தனன் 7 உமர் சென்றனன் தான் இருந்து தான் உணர்ந்தென்றே சென்றவன் தான் இருந்து தான் உணர்ந்தென்றே
திருச்சிற்றம்பலம். தான் தப்பு. தான் உணர்ந்து 8. தான் உணர்ந்தேட்டே எட்டே திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பெருமானுடைய எண் குணங்களை உணர்தல். சென்றவன் தான் இருந்து தான் உணர்ந்ததேட்டே திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்தது யாரியா வேற லைன்ல? தேவி வெங்கடேசன் வாங்க. கவி செல்வன். ஆமா தேவி அம்மா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றன மூன்றனுள் நான்குணர்ந்தே வென்றன ஆறு வீந்தன ஏழும் சென்றன தான் இருந்தான் உணர்ந்தது எட்டே. நன்றிங்க ஐயா. நன்றிங்க பெருமானே. அந்த 8 திசையை உணர்தல் என்றும் 8 குணங்களை உணர்தல் என்று சொல்லுவார்கள். அந்த உணர்தல் தான் நிட்டை கூட. வாழ்க வாழ்க. அடுத்தது கவி செல்வன் இருக்கீங்களா? புதுசா வந்திருக்காரு. வேற யாரோ படிக்க விருப்பீங்களா? படிங்க. விட்டு போயிருந்தா படிங்க. நித்திலாமா படிக்கல. சரியா முடிச்சிடலாம்யா. சரசரமா கூட அந்த பாட்டை பாட சொல்லலையா? அந்த இந்த பாட்டு ஞானசம்பந்தர் பாட்டு. இதுக்கு விளக்கமாக சொன்ன அந்த பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டை அம்மா இசையா பாடிடுவாங்க. சரஸ்வதி அம்மா பாடுறியா? ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய். ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய். மாறாமறை நான்காய் வரும் பூதம் கவை ஐந்தாய். ஆறார் சுவை ஏழோசையோடெட்டு திசை தனாய். ஆறார் சுவை ஏழோசையோடெட்டு திசை தனாய். வேறாயுடன் இடம் விழிமிழலையே. ஆறார் சுவை ஏழோசையோடெட்டு திசை தனாய். வேறாயுடன் இடம் விழிமிழலையே. விழிமிழலையே. ஆவணம் திருமந்த பாட்டுக்கு ஈராய் முதல் ஒன்றாய் இரு பெண்ணான் குணம் மூன்றாய். மாறா மறை நான்காய் வருபூதம் அவை ஐந்தாய். ஆறார் சுவை ஏழு ஓசையோடு எட்டு திசையாய். ஆறா சுவை ஏழு ஓசையோடு எட்டு திசை தானாய். வேராய் உடனானான் இடம் வீழி இழலையே. வேராய் உடன் ஆனான் இடம் வீழி மிழலையே. வேராய் உடன் ஆனான் இடம் வீழி மிழலையே. திருச்சிற்றம்பலம். ஆக பெருமானை 1 முதல் 8 வரை காணுதல் என் குணத்தானால
அது அப்படி காணுதல். அதுதான் நம்ம மணிவாசக பாட்டுல சொல்றாரு, அட்டமூர்த்தி அழகன் இன்னமுதாய அனந்த வெள்ளத்தான். அந்த அட்டமூர்த்தி என்ற சொல்லாலே பெருமானை அழகனாகவும் ஆனந்தனாகவும் காட்டுவார் மணிவாசக பெருமான். அந்த 8 என்னன்றத நம்ம திருமுறையில் எடுத்து கொடுக்க ஞான சம்பந்தப்பா அதை விரித்தார். அதை இன்னைக்கு பாடுற புண்ணியம் இன்னைக்கு கிடைத்து திருமுறை நாயனாரையும் நினைத்து பெருமானுடைய 8 குணங்களை காண்கிற அந்த புண்ணியம் இன்னைக்கு கிடைத்தேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அடுத்து பொன்னூசல். ஐயா கிரண் வந்திருக்கான், மீட் எடுத்து பாட சொல்லுங்க ஐயா. கிரணும் தர்ஷனம் வர சொல்லிருக்கான் ஐயா, வந்திருக்காங்க லைன்ல. இருந்தாலும் அந்த முதல் பாட சொல்லுங்க. சரிங்கய்யா, மீட் எடுக்கணும் ஐயா. நடராஜா இருக்காரா ஐயா? நடராஜா ஐயா? நடராஜா இல்ல போல்தான் லைன்ல வெளியே போயிருக்காரு பொழுது. அவங்க இவங்க செல்வி அம்மா இருக்காங்களா? அவங்க எடுப்பாங்களா மியூட்டு? அதான் வெயிட் பண்ணிக்கிறாங்க ஐயா. அப்பா அப்படியே என்ன ஒரு படிச்சிடலாம்பா. ஜான்சி அம்மா தான் எடுப்பாங்க ஐயா. ஜான்சி அம்மா தான் செய்யறோம்ல. ஜான்சி அம்மாவா? ஜான்சி அம்மா இல்லன்னு நினைக்கிறேன் ஐயா. இல்ல முடிவு சொல்ல மணி 6 வச்சு மடிவு சொல்ல நடராஜா வருவாரு. முதல் ஒன்று ஆயிரே பெண்ணான் குணமூன்றும் மாறமை 4 ஐவரு பூதம் அவை என்றும் 6 ஆர்சவை 7 ஓசையோடு 8 திசைதான் வேறு இடம் பேரி விடலையே. நிசித்தமனம். நன்றி அப்பா. சரிங்க. நடராஜ் வந்துட்டாரா? ஆமா, அந்த கிரண தர்ஷனம் வந்திருக்காங்களா? அது கொஞ்சம் மூட்டை எடுத்து அவங்க பிள்ளைகள் 2 பேரும் பாடுறேன்றாங்க. லலிதாம்மா பேர பிள்ளைகள். அந்த அந்த மூட்டை எடுத்து விடுங்க. கிரண அவங்க 2 பேரும் பாடிட்டு முடிச்சிடலாம். எடுத்துறாங்களாமா? லலிதாமா கூப்பிடுங்க. கிரண் தர்ஷன் 2 பேரும் இருக்காங்களா? நான் தர்ஷனம் பாடுறேன் ஐயா. பாடுறா. திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னரு நின்றனன் முன் மூன்றினுள் 4 தானைந்து வென்றனன் 6 விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தானீர் தான் உணர்ந்தே. சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. கணபதியோட முதுமை குரல் எங்க கிரண் தர்ஷனுடைய இளமை குரல் மழலை சொல்லு. அவர் என்ன அவர் எங்க இருக்காரா? வணக்கங்க ஐயா. பாடுறதா. திருச்சிற்றம்பலம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் 4 அதான் 5 வென்றனன் 6 விரந்தனன் எழும்பர் சென்றனன் தானிருள் தானுடன் தெட்டே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அப்போ கணபதியோட முதுமை சொல்லும் கிரண் தர்ஷனுடைய மடலை சொல்லும். அது மூலமா திருமூல திருமந்தத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா அடியாரெல்லாம் சேர்ந்து அவங்கவுங்க அவரவருக்கு உள்ளபடி ஈஸ்வரன் அந்தந்த அவங்கவுங்க ராகத்துல அதை பாடிய அந்த புகழ் பெருமானுடைய எண்குணத்தை 8 வகையாக எப்படி ஞானசம்பந்த குணத்தை அந்த அதையும் சேர்த்து சரஸ்வதி அம்மா பாட இந்த நிகழ்ச்சி இனிதாக நிறைவேறுகிறது.
இந்த திருமந்திரத்துல கடைசி பாட்டு தான் அந்த வாழ்கவே வாழ, அந்த 3000 இது முதல் பாட்டு, அந்த 3000 பாட்டு. அந்த கடைசி பாட்டு, முதல் பாட்டையும் கடைசி பாட்டையும் பண்ணா திருமந்திரம் முழுசும் பாட்டு புண்ணியம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாட்டை பாடி நம்ம இன்னைக்கு முடிச்சிடுவாங்க, இதை ஆரம்பிக்கிறோம். அதனால நம்ம இடையிடையில அந்த வாழ் சொல்லும் போது அந்த திருமூல வாழ்த்தையே சொல்லிக்கினே போகலாம். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. பொன்னூசல் வாழ்த்து, இது பொன்னூசல் கடவாய்ப்பித்தல் வாழ்த்து. நாளைக்கு எத்தனை மணிக்கு அங்க வருவீங்க நீங்க? 11 மணிக்கு ஐயா, 11ல இருந்து 12. சரிப்பா சரிப்பா, நன்றிப்பா. நடராஜையா, நடராஜா இருக்காரா? திருவள்ளுவர் கூட்டு வீட்டம் சிவா. சொல்லுங்க. அந்த ராஜம்பட்ட ஆனந்தி அம்மா போன் பண்ணாங்க. சொன்னாங்க. உடனே சொல்ல சொன்னேன். அதுதான் சொன்னாங்க. நடராஜாவுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா இல்ல எல்லாருக்கும் சொல்லிடுவேயா, காஞ்சத்துல எல்லாருக்கும் சொல்லிடுவேன்னு சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியில ஞாபகப்படுத்துறேன்னு சொல்றாங்க. அதனால கண்டிப்பா நன்றி. சரிங்க ஐயா. அதை வாழ்த்து இது பொன்னூசல் படிங்க. பொன்னூசல் சியாமலாமா இருக்காங்களா? சியாமலாமா படிங்க. 3 அங்கு இலங்கு படிங்க. ரெண்டாவது பாட்டு 3 அங்கு இலங்கு. சிவாயனம் ஐயா. 3 அங்கு இலங்கு நயனத்தன் மூவாத வான்தங்கு தேவர்களும் காணா மலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுதூரி தான் தெளிந்து அங்கு ஊன் தங்கி நின்றுருக்கும் உத்தர கோசமங்கை கோன் தங்கு இடை மாறுது பாடி குலமந்தை போன்றங்கு அனநடையே பொன்னோ சொல்லாடாமோ பொன்னூசல் ஆடாமோ. நன்றி ஐயா. சிவாய நம. அப்பப்ப கொஞ்சம் திருமலை தமிழ் பக்கம் தலை காட்டிடுங்க. ஐயா. நன்றி ஐயா. சிவாய நம. நன்றி. காலையில 5:30 இருந்து 6:30 வரேன் ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து வேலரசி அம்மா. வேலரசி அம்மா வாங்க. வேலரசி அம்மா 8:45 வேலரசி அம்மா இருக்காங்களா? சிவாயனம். சொக்கம்மா அம்மா வாங்க. திருக்கதவும் அடைக்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கன்னாழ்வார் புகழ்களையே. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க பெஞ்சானத்து அவன்தான் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. முதல் பாட்டு கடைசி பாட்டு ஒன்றவன் தானே வாழ்கவே வாழ்க. பெருமான் ஒன்றாக இருக்கிறான், அவனை வாழ்த்துவதால் நாம் எல்லாம் வாழலாம் என்ற வகையில ஆரம்பித்து முடித்திருக்கான்னு சொல்லுவாங்க. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்து வாங்க ஐயா. தாமோதரையா வாங்க. சிவாயனம். தாமோதரையா. மண்ணில் நல்ல வட்டம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது போர் குறைவில்லை கண்ணில் நல்லகுதொரும் கழுமல வளநகர்
பெண்ணில் நாளோடும் பெருந்தகை இருந்ததே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நடராஜா இருக்காரா? ஐயா நடராஜா சொல்லுங்க ஐயா. நாளைக்கு காலையில நான் கொஞ்சம் ஒரு பக்கத்துல ஒரு பொதுமனை விழா ஒண்ணு இருக்குயா. நாளைக்கு காலையில நான் வர முடியாது. நான் 4:30 அங்க போயிடுவேன். ஆனா நாளைக்கு 2வது பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு கடவுள் வாழ்த்து ஆரம்பிக்க அடுத்த நாள் நான் கலந்துக்கிறேன். சரிங்களா? சொல்லுங்க ஐயா. எங்க வரீங்க? இங்க பக்கத்துல நம்ம வீட்டு பகுதியில இங்க பொதுமனை விழா ஒண்ணுயா. நம்ம ஒரு அன்பர்கள் 4:30 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும் நானு. அதனால நாளைக்கு அங்க போயிட்டு அதை முடிச்சுட்டா நான் காஞ்சி வரணும். நாளைக்கு நீங்க அந்த திருமந்திர கடவுள் வாழ்த்தா 2வது பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு பாடிட்டே வாங்க. நான் அடுத்த நாள் 3ஆம் நாள் நான் கலந்துக்கிறேன். கண்டிப்பா. நன்றிங்க ஐயா. நன்றி. முடிச்சுக்கலாமா? நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்க வான்மிகில் வழாது வேக மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழ் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூலர் நாயனார் அருளிய 10ஆம் திருமுறை தற்போது துவங்கி இருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வர இருந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பு நிகழ்ச்சி சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய்வு. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். வணக்கம்.